எப்படியாவது இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி ஆகணுமே, இல்லைன்னா நம்ம தலையே வெடிச்சிரும். அம்மா ஏன் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? நான் ரொனால்டோ வியூ பாயிண்ட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து தான் போகணுமா? என்னங்க விடுங்க, தனித்தனி வண்டியில தானே போக போறோம், அப்புறம் எதுக்கு பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்க? நீ சும்மா ரசிதா, ரொனால்டோவும் மெஸ்ஸியும் தனித்தனியா காசு மட்டும் வாங்கிக்கிறாங்கல்ல, நம்மளை கூட்டிட்டு போகும்போதும் தனித்தனியா தானே கூட்டு போனோம். எதுக்கு ஒன்னா கூட்டு போறீங்க? ஒன்னாதான் போகணும்னா எதுக்கு ரெண்டு கைடு? ஒருத்தரே போதுமே சார். எங்க பொழப்புல மண்ணலி போட்டுறாதீங்க சார். ஹலோ, உங்க பொழப்பு கெடாம இருக்கணும்னா அவங்க பார்ட்டியை மட்டும் கூட்டிட்டு போங்க. அதை விட்டுட்டு எல்லாரும் ஒன்னாதான் போகணும்னு கம்பல் பண்ணாதீங்க. மெஸ்ஸி, நம்ம கிளம்பலாமா? சார் ஆதி சார்னா வரல, அவர் வந்ததும் சீக்கிரம் கிளம்பிடலாம் சார். அவர் வந்தா என்ன, வரலனா என்ன, நம்ம கிளம்பலாம் வாங்க. வெண்ணிலாவே சொல்லியாச்சு, நாங்க ரெடி. எங்க ஜீப்பு? சொல்லுங்க, கிளம்புவோம். இருங்க சார், 2 ஓபன் ஜீப் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு செம்மையான ஜர்னி தான், சும்மா அள்ள போது பாருங்க. அதுவும் இன்னும் வரலையாப்பா? யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னைக்குமே டூர் போகும்போது, பிக்னிக் போகும்போது எல்லாரும் சேர்ந்து போறதுதான் சேஃப்டி. தனித்தனியா போறதுக்கு இது ஒண்ணு மெரினா பீச் இல்ல. நாம போறது வியூ பாயிண்ட். அங்க யாருக்காவது ஆபத்துனா கூட உள்ளவங்க தான் காப்பாத்துவாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் கைட் பண்றோம். எனக்கு டூரிஸ்டோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட், உங்க சண்டே எல்லாம் நெக்ஸ்ட். அட போயாயோ, எங்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? நாங்க என்ன வியூ பாயிண்ட்ல போய் குதிக்க போறோம்? நாங்க பாட்டுக்கு சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வர போறோம். நீங்க அண்ணனும் தம்பியும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கதெல்லாம் கட்டாத, சரியா? செல்வம், இவங்க பேசுறதெல்லாம் கேட்கவே முடியல. இப்ப யாருக்காக வெயிட் பண்றோம்? கிளம்பலாம் வா. மெஸ்ஸி, அதான் கிளம்பணும்ன்றாங்கல்ல, கூட்டிட்டு போ. எத்த காலி பண்ணுங்க. ஐயோ நீங்க சும்மா இருங்க சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? எங்க என் தம்பி மதியம் வரணும்ல, அதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி அவங்க கிளம்பணும்னா அவங்கள மட்டும் தனியா அனுப்பிச்சு விடு. மிஸ்டர் அகிலன், நீ கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்க. ஏய், எங்க குச்சிருக்கிறவன் ஓவரா தான் பேசுவான். பொண்டாடி அடிக்கடி துப்பு இல்ல பேசுறான். என்னங்க அவங்கள பத்தி பேசாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஏய், சும்மா இருங்க. சும்மா. மகா, அதான் வெளியே வரேன்னு சம்மதிச்சிட்டல, கொஞ்சம் முகத்தை சந்தோஷமா வச்சுக்கலாமே. கொஞ்சம் சிரிச்சா பார்க்க அழகா இருக்கும். நானும் இயற்கையோட சேர்ந்து என் பொண்டாட்டியும் ரசிச்சுக்கிட்டே வருவேன். ஆனா நீ சிரிக்கிறதுக்கே கடன் கேக்குறியே. என்னங்க அங்க பாருங்க, மகாவும் அவங்க புருஷனும் ஏதோ ஊடல்ல இருக்காங்க. நம்ம குடும்பத்துல ஆதியும் மதியும் ஊடல்ல இருக்காங்க. இங்க இவங்க 2 பேரு, அங்க ஆதி மதி. இப்படியே அழுது வடியறதுக்கு தான் ஏற்காடு வந்தாங்களோ? கரெக்டா சொன்ன நீ. எல்லாரும் உன்ன மாதிரி எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்க முடியும்? ஏய், தோபாரு, நீ பேசுனது ரூம் வரைக்கும் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஆதி மதிய சமாதான பத்தி கூட்டிட்டு வரான் பாரு. ஆதி மதிய சமாதான பத்தி கூட்டிட்டு வரான். ஓகே சார், ஆதி சாரும் வந்துட்டாரு, இனி கிளம்ப வேண்டியதான். வாங்க சார், நான் போய் ஜீப்பை ரெடி பண்றேன். போ. எங்களுக்காக தான் வெயிட் பண்றீங்களா? என்ன பண்றது, இங்க யார் யாருக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. சிஸ்டர் பாத்து, நீங்க ஜாடமாடியா பேசுறதா நினைச்சு நேரா பேசிட்டு இருக்கீங்க. நான் ஜாடையாலாம் பேசல, நேரா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி போடு. அப்படியே ஒரு பாறாங்கல் எடுத்து தலை மேல போடுற, போய் சாரட்டும். ஹலோ, என் தம்பி யார் தெரியுமா? எங்க ஹாஸ்பிட்டல்ல தினம் என் தம்பியை பாக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் வெயிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது நீங்கெல்லாம் என்ன மதி, இன்னும் காட்டுக்குள்ள சாமியார் சொன்னதையே நினைச்சிட்டு இருக்கியா? நான் தான் சொன்னேன்ல, அதை பத்தி எல்லாம் யோசிக்காத.
சந்தோஷமா இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ண. சந்தோஷமா ரெடி ப்ளீஸ். ஷோ இல்ல மகள், எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. அதுக்கு ஏதாவது ஆயிரமோ? சும்மா டென்ஷன் பண்ணாத மதி. அப்படி உனக்கு பயமா இருந்தா நீ ஆதி கூட தானே இருக்கணும். அதை விட்டுட்டு ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தா ஆதியை யார் பாத்துப்பா? ஒழுங்கா ஆதியோட கைய பிடிச்சிட்டு போற வழிய பாரு. ஹலோ, என்ன உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? மதி என்னடானா வெளியே போக பிடிக்கலன்னு ரூம்லயே உட்காந்துருக்கேன்னு சொல்றா. அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றதுக்கு போனா என்னையும் வெளியே போக வேண்டாம்னு தடுக்கிறா. ஒரு வழியா கூட்டிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. உங்களுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல ஆதி.